ஹாய் ஒருவன் 11க்கும் 12க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டாச்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னா 11th பிளேலிஸ்ட்டும் 12th பிளேலிஸ்ட்டும் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போது 11th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 5-6 நாளில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஒரு வாரத்தில். ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் போட முடியுமா, இல்லை ஒரு அட்லீஸ்ட் வந்து நான் இந்த ஒரு வாரத்தில் படித்து ஒரு 80+ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். கண்டிப்பாக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிங்க. 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து 4 எழுதுனா போதும் எல்லாத்துலேயுமே அப்படின்னு. நம்மளுக்கு 6 எழுதணும், அதில் 4 எழுதிடலாம். அப்படிங்கிறப்போ இந்த 3 லெசனையும் தரவு பண்ணுங்கள். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இத்தனைக்கும் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மினிட் 85+ன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டாப் 15 கொஷின் சொல்லிவிட்டு அதை நீங்கள் படிச்சிங்கனாலே 80+, 85+ அசால்ட்டாக எடுத்தலாம். பட் இந்த 3 லெசனை நல்லா படிங்க. எல்லாமே படிக்க முடியும்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிங்க. 3, 4, 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை டச் பண்ணிங்கன்னா மேபி இதில் 5 2 மார்க் 5 3 மார்க் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ராவே எழுதலாம். ஏன்னா உதாரணத்துக்கு 3, 4, 6 அசால்ட்டாக சொல்லிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். 3rd லெசனில் வந்து பார்த்திங்கன்னா பயோட் சாவர்ட்லோட 2 அப்ளிகேஷன், சைக்ளோட்ரான். 6வது லெசனில் மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸு, அந்த மாதிரி ஃபிசூஸ் மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே கவர் ஆகிடும். அந்த ஒரு 5 மார்க் எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ சேஃபர் சைடு ஃபஸ்ட்டு இது நீங்கள் 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கனாலும் சரி, இல்லை 3லேயுமே டாப் மோஸ்ட் நான் கொடுத்த கடைசி நிமிஷம் கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும். 5 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மேபி நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் படித்தேன்னா 5 2 மார்க் 3 மார்க் எழுதி லாஸ்ட் மினிட் கொஸ்டின். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 6 தரவாக எக்ஸாம்பிளோடது எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்துட்டிங்கன்னா எழுதிடலாம். இம்பார்ட்டன்ட் எப்போ சார் போடுவீங்க? நியூமெரிக்கல் இம்பார்ட்டன்ட் தனியாக நான் போடுறேன். பட் இப்போதைக்கு டைம் இருந்தால் பாருங்கள், செகண்ட் லெசனாவது பாருங்கள். 1 மார்க் வந்து புக் பேக்லேயே 12 வந்துடும். அண்ட் ஃபார்முலா வந்து எல்லா ஃபார்முலாவும் ஃபைனல் ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கைடுன்னு ஒன்று எடுத்திங்கன்னா இல்லை புக்கில் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒன்றில் வந்து சம்மரி மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஃபார்முலாவும் ஒரு வாட்டி படிங்க, இல்லைனா எல்லா டெரிவேஷனோட ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டூ யூ நோன்னு சொல்லிவிட்டு நம்ம பிங்க் கலரில் பாக்ஸ் இருக்கும், அது எதுக்கு அப்படின்னா அதை வச்சும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அடிச்சிங்கன்னா 1 மார்க் வந்து 15 கரெக்டாகிடலாம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க, அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் எல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 லெசன் படித்தாலே பாருங்கள், கிட்டத்தட்ட 20 மார்க், இதில் 5 மார்க்கு 32 40 மார்க் ஆச்சு. 70க்கு 40 மார்க்கு 1 மார்க் இல்லாமல். 1 மார்க்கில் ஒரு 10 கரெக்டுன்னு 50 மார்க், 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது ப்ளூ பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா யூனிட்லேயும் 2 கேட்டுருவான். ஆனால் நமக்கு 7 லெசன் இருந்தால் மேபி ஸ்ப்ளிட்டப் ஆகும், ஏதோ ஒரு லெசனில் ஸ்ப்ளிட்டப் ஆகும். மேபி இந்த 5th லெசன் சின்னதுங்கிறனால 1 தான் கேட்பான். ஆனால் கட்டாயமாக ஃபஸ்ட் லெசன்லையும் செகண்ட் லெசன் 2 கண்டிப்பாக கேட்டுருவான். 3rd 4th 2 கேட்டுருவான், ஏன்னா பெரிய யூனிட் அதெல்லாம். 6th யூனிட் 2 கேட்டுருவான். 7th 3 இதுலேயும் ஸ்ப்ளிட்டப் ஆகலாம். மொத்தம் 10 5 மார்க் எதிராக சாய்ஸில். பட் நான் இங்கே எழுதியிருக்கிறதுல 10 11 12 இருக்கும் பாருங்கள். இதில் 4 6 8 10 11 12 இருக்கும். ஏன் சார் 12 எழுதிருக்கீங்கன்னா மேபி எதிராக சாய்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஐ மீன் 5th இப்போ இதில் நம்ம 3rd லெசனில் ஏதோ ஒன்று கேட்கலாம், இல்லை 4th லெசன் ஒன்று கேட்கலாம், இல்லை 6th லெசன் ஒன்று கேட்கலாம். ஏதோ ஒரு 3 லெசன்லேயோ 2 லெசன்லேயோ ஒன்று ஷார்ட் ஆகலாம். ஸோ 10 5 மார்க் தான் வரும். ஆனால் ஷுவராக ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 கேட்டுருவாங்க, யூனிட் 2லேருந்து 2 கேட்டுருவாங்க. அப்படி மிஸ் ஆனாலும் யூனிட் 5 இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் படித்தா கூட 4 5 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம். பட் ஆனால் வந்து 3rd 4th 6th 7th இவ்வளோ இருக்கனால இதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் படிச்சிங்கன்னா 5வது எழுதிடலாம், அவ்வளோதான். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொன்னது தான், எல்லா லெசன்லேயும் ஒன்று கேட்டுருவாங்க. இது இப்போதைக்கு நான் 7 எழுதியிருக்கேன். பட் நமக்கு 9 2 மார்க் கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. சாரி, ஆமாம், 9 2 மார்க் கொடுத்து 6 எழுத சொல்லுவாங்க, 2 மார்க்கும் 3 மார்க்கும். பட் ஆனால் நமக்கு வந்து இங்கே மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 7 லெசனுக்கு 7 கொடுத்துருக்கேன். மீதி 2 என்ன சார் அப்படின்னா ஏதாவது ஒரு லெசனில் அதிகமாக கேட்கலாம், ஃபஸ்ட் லெசனில் அதிகமாக கேட்கலாம். ஏன்னா எல்லா லெசனுமே பெரிய லெசன். 3rd லெசன் அதிகமாக கேட்கலாம், 4th லெசன் அதிகமாக கேட்கலாம், 5th லெசன் அதிகமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு எதில் வேணாலும் அதிகமாக கேட்கலாம், அது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களை பொறுத்து. ஸோ அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். இந்தந்த லெசனில் எந்தெந்த லெசன் படிக்கலையோ படிச்சிருங்க, தட்ஸ் இட். ஸோ ஒரே வாரத்தில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் லாஸ்ட் மினிட் கொஷின் படித்தா கூட 80+ எடுக்கலாம். சென்டம் படிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 12th ஸ்டாண்டர்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிசிக்ஸ் பயமாக இருக்குது சார், எனக்கு படித்தாலே மறக்குது அப்படின்னா நீங்கள் டெரிவேஷன்ஸ் எழுதி பார்க்கணும். தியரி ஓரியன்ட் கொஷின் புரிஞ்சு படிக்கணும். எல்லா கொஷினுமே புரிஞ்சு படிக்கணும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டே ஃபிசிக்ஸ் தான், பயப்படவே அவசியம் இல்லை.
ஸோ 11th பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 4 6 படிச்சிங்கனாலே முடிஞ்சு 5 2 மார்க் 5 3 மார்க் 5 5 மார்க் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த 4 லெசன்லையும் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படித்தா போதுமான்னு கேட்டால் போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வீடியோ எடுத்து பாருங்கள் 11th. ஸோ அதை எடுத்து படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட புக் பேக் 1 மார்க் வந்துடும். மீதி 3 ட்விஸ்ட் இருக்கலாம். பட் இது படிச்சிங்கன்னா 60 மார்க் ஈஸியாக 11க்கு எடுத்துடலாம். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சேர்த்து படிச்சிங்கன்னா 65 மார்க் எடுக்கலாம். பட் யூனிட் 1 2 5 யூனிட் 1ல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைமென்ஷனல் கரெக்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்குது, எக்ஸசைஸில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி. யூனிட் 2ல் வந்து ஜென்ரலாக வெக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும். 5th யூனிட்னு எடுத்திங்கனாலும் வெக்டார் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், டார்க் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 10 பக்கத்தில் இருக்கும், அது மட்டும் படித்தா போதும். ஸோ மித்தபடி எதுவும் இல்லை. அசால்ட்டாக சொல்லிடுவேன். அப்போ 3rd லெசன் 5th லெசன்லாம் வேணாமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd லெசன் 5th லெசனில் ரொம்ப முக்கியமான கொஷின் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இப்போ 3rd லெசன் எடுத்திங்கன்னா பெரிய யூனிட்டு, உங்களால் முடிஞ்சால் படிங்க. அதில் இல்லை முக்கியமான ஒரு 4 கொஷின், சென்ட்ரிபியூகல் அந்த மாதிரி கொஷின், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு, வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன், இந்த மாதிரி எதாவது படிங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அது மாதிரி படிச்சிங்கன்னா போதும். இப்போ யூனிட் 5 எடுத்திங்கன்னா இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, ரிங்கு, பேரலாக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட். அதை விட்டிங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் எல்லாம் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது, முடிஞ்சால் படிங்க. பட் ஆனால் இந்த 4 லெசனில் நான் கொடுத்துருக்க கொஷினே கம்மி. ஏன்னா இந்த 4th லெசன் ரொம்ப சின்ன யூனிட்டு, ஃபஸ்ட் லெசனும் இந்த சின்ன யூனிட்டு இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். செகண்ட் யூனிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மிட்டமுக்கே படிச்சுப்பீங்க கொஞ்சம், அதனால் அதில் 4-5 கொஷின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். 2 மார்க் மட்டும் கொஞ்சம் இருக்கும். 6th லெசனும் வந்து அவ்வளோ பெரிய லெசன்லாம் கிடையாது. ஸோ நான் கொடுத்த கொஷின்ஸாவது படிங்க. அண்ட் 3rd 5th மட்டும் 3 மார்க் மட்டும் எக்ஸ்ட்ரா படிங்க. நான் ஃபிசிக்ஸில் 3 மார்க் மட்டும் கம்மியாக கொடுத்துருப்பேன் 11க்கும் 12க்கும். 3 மார்க் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிச்சிங்கன்னா போதும். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக 65+ அசால்ட்டாக வந்துடும். 70க்கு 70 எடுக்கணும்னா நீங்கள் 1 மார்க் எல்லாமே நல்லா படித்து புக் பேக் தான் எல்லாமே வரும். புக்கினுக்கு வந்து நீங்கள் வந்து டூ யூ நோ அப்படின்னு சொல்லி பிங்க் கலரில் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா லெசனுமே ஓரளவுக்கு நான் சொன்ன கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே 70க்கு 70 எடுத்துடலாம், நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட சேர்த்து. ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு அட்வைஸ் என்னென்னா 3 மார்க் மட்டும் நான் கம்மியாக கொடுத்துருப்பேன். ஸோ நான் 6 லெசனில் 3 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா அந்த 3 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் ஓவர் நீங்கள் வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டே ஒரு 20-25 கூட இருக்காது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஒரு ஹை எண்டு 90 கிட்ட வர முடியும். ஏன்னா 3 மார்க் எல்லாமே எழுதணும்ல. ஒரு 5 3 மார்க் நான் சொல்லியிருந்தேன், இங்கே 4 3 மார்க் எழுதணும். இன்கேஸ் ப்ராப்ளம்லாம் நுழைச்சாங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம் கேட்டானா மாட்டிக்குவோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 லெசன்லையும் 3 மார்க்லாம் நல்லா நான் கொடுத்த 3 மார்க்லாம் படிச்சிங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம், ஈஸி தான். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வராது. பட் 5 மார்க்கில் பிரச்சனையே வராது, நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா போதும். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வழி உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிளான் வச்சு நல்லா படிக்க ஆரம்பிங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு வழி உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன், படிக்க ஆரம்பிங்க. ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் போடுறேன், பயாலஜிக்கு போடுறோம், ஆல்ரெடி மேக்ஸுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள் நம்ம சேனல். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.